ஹலோ ஆல். எனக்கு ரொம்ப ரொம்ப நாட்களாக ஒரு vlog பண்ணணும் அப்படின்னு ஆசை, எஸ்பெஷலி அ ட்ராவல் vlog தட் டு இன்டு த நேச்சர். இந்த அழகான இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. பட் இந்த வீடியோவில் கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் வாட்சிங் மை சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to my channel and click on the bell button to get regular notifications whenever I upload a new video. Now let's get into the video. ஆல்ரைட், ஸோ நான் இப்போ வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட பேசிக் ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸ் நான் இந்த வில்வாவோட ஹனி ஃபிக்ஸ் ஃபேஸ் கிளென்சர் வச்சு நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பப்பாயா அண்ட் ஹனியோட குட்னஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆர்கானிக்கலி மேட் அண்ட் இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின். அண்ட் இதில் பேரபன், சல்ஃபேட், மினரல் ஆயில்ஸ் அண்ட் சிலிகான்ஸ் இந்த மாதிரி எந்த கெட்ட சப்ஸ்டன்ஸும் கிடையாது. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் அண்ட் கிரேட் பேக்கேஜிங். அண்ட் நான் இதை வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி வைப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வில்வாவோட ரோஸ் வாட்டர் ஃபேஷியல் டோனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தே ஆல்சோ ஹேவ் திஸ் வெட்டிவேர் வாட்டர். நான் ஏர்லியர் அது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் அவங்களோட இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குங்கிறத உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஐ வாண்ட் டு யூஸ் திஸ். இந்த ரோஸ் வாட்டர் என்னோட ஸ்கின்ல குயிக்காக அப்சர்வ் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்னோட ப்ராடக்ட் பற்றி உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் ஏதாவது விலங்குகள் அண்ட் பறவைகள் இந்த சவுண்ட்லாம் கிடைச்சுன்னா ப்ளீஸ் இக்னோர் பண்ணிட்டுங்க. பிகாஸ் நான் வெளியில் இந்த நேச்சுரல் ஆடியோவில் எடுக்கிறதுனால எல்லா சவுண்டும் கேட்கும். ஸோ இது வில்வாவோட ரோஸ் அண்ட் வனிலா டியோட்ரண்ட் டியூப். இது ஆக்சுவலி நீங்கள் இந்த கீழே புஷ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் இந்த வழியாக நீங்கள் எடுக்க முடியும். அண்ட் இட் இஸ் சூப்பர் ஆர்கானிக்கலி பேக்ட் அண்ட் ஹேண்ட் கிராஃப்டட். அகெயின் இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பேப்பர் டியூப் தான். ஸோ இட் இஸ் சூப்பர் ஆசம். அண்ட் இவங்களோட இந்த பர்டிகுலர் டியோட்ரண்ட் ஸ்டிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இது என்னோடய பல்ஸ் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் ஜஸ்ட் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். வேற லைக் ஹியர் அண்ட் லிட்டில் பிட் ஓவர் ஹியர், ஸோ தட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் நாள் பூரா இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் லிட்டில் பிட் ஆன் ஹியர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்கின்னோட பல்ஸ் பாயிண்ட்ஸ். இங்கெங்கெல்லாம் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது அந்த வாசனை நாள் ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வில்வாவோட டே க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன் என்னோடய ஃபேஸ்க்கு. ஸோ இது இட் ஹேஸ் SPF 20 அண்ட் நேச்சுரல் ரேடியன்ஸ் அண்ட் லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு 3-in-1 க்ரீம் விச் கேன் பி யூஸ் அஸ் அ மாய்ஸ்சரைசர், டே க்ரீம், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் அண்ட் சன்ஸ்க்ரீன். இந்த மாதிரி 3 பர்பஸ் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ I'm gonna take a little bit. ஸோ இன்றைக்கி நாங்கள் போகிற ட்ரிப் இட் இஸ் சம்வேர் வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ரீசெண்டாக நான் என்னோடய ஆல்பம் சாங் ஷூட்டிங்காக அங்கே போயிருந்தேன். ஸோ அது என்ன பிளேஸ் அப்படின்றது கொஞ்சம் நேரத்தில் நான் ரிவீல் பண்ணுறேன். இப்போவே சொன்னால் அந்த லைக் அந்த இன்ட்ரெஸ்ட் சுவாரஸ்யம் கம்மியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது என்ன பிளேஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சச் அ மேஜிக்கல் பிளேஸ். நான் இவ்வளோ வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த இடத்துக்கு நான் போனதே கிடையாது இன் ஆல் மை 27 years ஆஃப் லைஃப். ஸோ ஐம் சூப்பர் ஹாப்பி அந்த இடத்த உங்களுக்கு எல்லாம் காட்டுறதுல. ரீசெண்டாக நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் போட்டு ஸ்டோரி பார்த்து நிறைய பேர் கேட்டிங்க இது என்ன இடம் அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் பண்ணுற டைம் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் வில்வாவோட கிரேப் ஃப்ரூட் லிப் பாம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் டிண்டட் லிப் பாம். எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் தே ஆல்சோ ஹாவ் அ லெமன் லிப் பாம். சேம் பேக்கேஜிங்கில் ஒரு லெமன் லிப் பாம் கூட வரும். ஸோ தோஸ் ஹூ ஹாவ் பிக்மெண்டேஷன், லிப்ஸில் பிக்மெண்டேஷன் அண்ட் கலர் டிஸ்கலரேஷன் இந்த மாதிரி விஷயம் இருக்கவங்களுக்கு அந்த லிப் பாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெட் த லெமன் ஒன் ஃபார் ரெடியூசிங் த பிக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கலரேஷன் அந்த ப்ராப்ளம்க்கெல்லாம். பட் அதர்வைஸ் இஃப் யூ லைக் லிட்டில் பிட் ஆஃப் அ டிண்ட் ரேதர் தென் கோயிங் இன் ஃபார் அ லிப்ஸ்டிக், கொஞ்சம் ஹைட்ரேஷனோட ஒரு டிண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் ஒன் இஸ் ஆல்சோ. இது கிரேப் ஃப்ரூட் லிப் பாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லிப் பாமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு லிட்டில் பிட் என்னோடய சீக்ஸில் ஒரு ப்ளஷ் மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். நாட் டூ மச் பட் லிட்டில் பிட். இங்கே உங்களுக்கு தெரியுதா அந்த கலர்? ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக உங்களை காட்டும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் இன் ஃபார் பவுடரி ப்ராடக்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போனால் ஆன் நார்மல் டேஸ் நான் இந்த மாதிரி இப்போ வெளியில் சுற்றுறோம் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அ ட்ரெக்கிங் தான் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். ஸோ அந்த மாதிரி நாளுக்கு இது ரொம்ப ரொம்ப
கன்வீனியண்ட்டாக இருக்கும். இட் வில் நாட் லைக் வாஷ் அவுட் ஆகாது. இது நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிட்டு ரொம்ப நேச்சுரலி ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் டிண்ட் கொடுக்கும். லிட்டில் பிட் ஆன் த நோஸ் and this would go a long way. Next comes the most important part. Actually இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கேயும் மீன்ஸ் அவ்வளோவா சன்லைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனாலும் SPF இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் போட போகிறேன் ஆன் டாப் ஆஃப் த வில்வா டே க்ரீம் அகேன். ஏன்னா எனக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சன் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக I'm going to use this Avon SPF 50. ஸோ இது வந்து ஒரு க்ரீம் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன். இது எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் யூஸ் பண்ணி அண்ட் நான் சில ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி ஐ தாட் ஆஃப் கெட்டிங் திஸ் பிகாஸ் இதுக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸ் இருந்தது இந்த ப்ராடக்ட்டு. அதனால் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இது இனிஷியலி வென் யூ அப்ளை இட் இமீடியட்டாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒயிட்டாக தான் தெரியும். பட் இட் வில் நாட் லீவ் எனி ஒயிட் காஸ்டிங். குவிக்காக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ நான் இதை வந்து ஈவனாக ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். as you can see அது வந்து குவிக்காக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுச்சு. எங்கேயுமே அந்த ட்ரேசஸ் கிடையாது ஒயிட்டாக. அண்ட் ஐ திங்க் ப்ளஷ் கொஞ்சம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் I'm going to go in with the grapefruit lip balm. நெக்ஸ்ட் பாடி ஹைட்ரேஷன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஒரு பாடி லோஷன். திஸ் இஸ் த டெசர்ட் வைல்ட்ஃப்ளவர். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய ஃபுல் ஆர்ம் அண்ட் லெக்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்கின்க்கு ஹைட்ரேஷன் தேவையோ அங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன். பாட்டில் கீழே விழுந்துச்சு, பரவாயில்ல. And a little more for the legs. If you want to have a closer look, this is the product. ஆக்சுவலி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை ஏர் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் அந்த ஸ்கின் கேர் அப்ளை பண்ணுற வரைக்கும் பண்ணில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ I'm going to leave it as such. நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. திஸ் இஸ் மை ஹேர் வித்தவுட் எனி ப்ராடக்ட். இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏர் ட்ரை பண்ணக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு காட்டுறேன். பேக்ரவுண்டில் விஷ்ணு கத்திட்டு இருக்கான். ஸோ வில் கோ இன் அண்ட் see what are the food that we have made today. ஸோ நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகியாச்சு. மேடமும் ரெடி ஆகிட்டாங்க. என்ன பண்ணிட்டுருக்கேன்? டேடிக்கு தோசை. ஆக்சுவலி அப்பா எங்கள் கூட வரல, அதனால் அவருக்கு மட்டும் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் கொண்டு போகிற ஃபுட் வந்து ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹியர் இது வந்து புளியோதரை. நாங்கள் ஆக்சுவலி பேக் பண்ணியாச்சு ஹாட் பாக்ஸில் கொண்டு போகிறதுக்கு. அதெல்லாம் நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ ஹியர் இது வந்து ஒரு ரெசிபி எப்படின்னா ஆனியன் கார்லிக் எல்லாம் இல்லாமல் ஒரு புளியோதரை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டு இன்னொரு நாள் நான் வந்து இந்த வீடியோ பண்ண சொல்கிறேன். லைக் அவங்களை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பண்ண சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் த புளியோதரை தட் வி ஆர் டேக்கிங் டுடே. சக்கரை பொங்கல் இதுவும் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. ஸோ சக்கரை பொங்கல் இது யூஸ்வலாக பண்ணுறது தான். பட் எங்கள் அம்மா பண்ணுற சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எங்கே வெளில போகிறதுனாலும் போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்ற பழக்கம். ஸோ அதனால் நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்திருக்கேன். Finally I got ready and I'm going to the car. So Vishnu already காருக்கு போயிட்டான். ஸோ நான் இன்றைக்கி வந்து என் கூட ரெண்டு டச்சப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து இட்ஸ் த L'Oreal Paris ஒரு மாதிரி மேட் பவுடர் லிப்ஸ்டிக் மாதிரி ஒன்று அண்ட் த வில்வா லிப் பாம். ஸோ இது ரெண்டு தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி விஷ்ணு இஸ் ஹியர். விஷ்ணு கார் ஸ்டார்ட் பண்ணு. இது வந்து அவனுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி. ஜஸ்ட்டு கார் வந்து பார்க் பண்ணியிருக்கிறப்போ அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இறங்கி வா, அங்கேயே வை. ஓகே, ஸோ now we are all set to go. ஓகே, ஸோ எல்லாம் ரெடி ஆகியாச்சு. காரில் வந்து சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே பார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து மூவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஐ டுக் மை வாலெட் அண்ட் கார்டு இன்சைட். என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ we are gonna keep மூவிங் now. போகிறதுக்கு முன்னாடி
always wear your seat belt. That is very important. And most importantly, எதற்கோ இல்லையோ, you must wear your mask. Alright? So now it's Pulama. Polam, go. All set, let's go. Put D. Go. Put D. Go. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மேட்டுப்பாளையம் டுவர்ட்ஸ், அதாவது ஊட்டி மெயின் ரோடு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஏரியா. இது வந்து தூரிப்பாலம். ஸோ இங்கிருந்து ரைட் சைடில் இப்படி ஒரு வே இருக்குது. ஸோ இதில் கீழே இறங்கி போனோம் அப்படின்னா கல்லார் ரிவர், இதோட மெயின் ஸ்ட்ரீம் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஆக்சுவலாக இயற்கை முன்னாடி நம்ம எல்லோரும் வந்து சேஃபாக இருக்க வேண்டியது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மாஸ்க் போட வேண்டியது ரொம்ப முக்கியம்தான். பட் இப்போ வந்து நான் மாஸ்க் எடுத்துட்டேன் ஜஸ்ட் ஃபார் த வீடியோ பர்பஸ். திரும்ப நான் வெளில போகும்போது மாஸ்க் போட்டுட்டேன். இந்த வேர்ல்டில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஒரு வாட்டியும் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து அழகழகான பிளேஸ் எல்லாம் வந்து போடும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும், சார் நம்மளும் இங்கெல்லாம் போக மாட்டோமா அப்படின்னு. பட் இங்கே நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி ஒரு அழகான இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து நான் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி இங்கே ஒரு ஷூட்டிங்காக வந்திருந்தப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ எஸ், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நான் தான் வந்து தெரியாமல் இருந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் த கல்லார் ரிவர். ஸோ கல்லார் ரிவர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். திஸ் இஸ் த லைக் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான். பட் நீங்கள் வந்து யார் வேணாலும் இங்கே வரலாம். இங்கே வந்து உங்களுக்கு எந்த லைக் சார்ஜஸ் எதுவும் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். மேக் ஷுர் யூ ஹேவ் யுவர் ஃபுட் அண்ட் உங்களுக்கு தேவையான வாட்டர் இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். ஸோ முன்னாடி எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். How beautiful, la? It feels really great to be with nature. அந்த வேயா இந்த வேன் நான் காட்டுறேன். ஸோ இங்கே ஆக்சுவலி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா there are people இந்த லொக்காலிட்டியில் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இந்த ஏரியாவில் இருந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் பயங்கரமாக வந்து ப்ராங்க்லாம் பண்ணாங்க. வி தாட் லைக் இட் இஸ் சம் அதர் இந்த வனத்தில் வாழ்கிற ஏதோ ஒரு மிருகம் மாதிரியெல்லாம் ஏதோ சவுண்ட் பண்ணாங்க. நாங்கள் நினச்சிட்டோம் ஏதோ இருக்குது போல். ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பும்போது. ஸோ சம்திங் ஹஸ் கம், லைக் இங்கே யானைலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஈவினிங். ஆனால் கைண்ட் ஆஃப் சிமிலர் டு யானையோட சவுண்ட் மாதிரி அவங்க ஏதோ ப்ராங்க் பண்ணாங்க. நாங்கள் பயந்துட்டோம் ஆக்சுவலி ஏதோ வந்துடுச்சு போல், டக்குன்னு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா சடனாக தீஸ் கிட்ஸ் கேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஸோ இட் வாஸ் ஃபன். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கே மூச்சு வாங்குது பயங்கரமாக. ஸோ as you can see, இதுதான் வந்து கல்லார் ரிவர் வாட்டர். ஸோ ஆஃப்டர் திஸ் பிளேஸ் நான் வந்து மாஸ்க் போட்டுக்க போகிறேன். I'm gonna keep my mask on because நிறையா மக்கள் இருக்காங்க. I don't want to get identified.
மோர் தென் தட் ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன்ஃபெக்டட். ஸோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மாஸ்க் போட்டுட்டு போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு இந்த ரிவர் எப்படி இருக்குது, அந்த போகிற வழி எப்படி இருக்குது, அந்த அழகான வியூ எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து கல்லார் ரிவர். இதுக்கு மேலே இன்னும் அந்த இடம்லாம் போனால் we can actually see லைக் மேலே மேலே போக போக அந்த வேலிஸ்லேருந்து வாட்டர் வர ஏரியாலாம் ஃபுல்லாக பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். ஸோ என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல். என்ன சாப்பிட்டு நெக்ஸ்ட் யம்மி யம்மி புளியோதரை. ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணுறேன்னா இந்த பாறை மேலே ஏறி அப்படிக்கா போகலாம் அதுக்குள்ளே. அதுக்கு அந்த பக்கமும் தண்ணி தான் இருக்குது. ஐ கேன் பிலீவ் ஆக்சுவலி நம்ம வெளியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஃபார் ஸோ குட். இங்கே வந்து இது ஆக்சுவலி ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ் தான். நம்ம ஊருக்குள்ளே நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி ஐம் வாக்கிங் இன்சைட் த வாட்டர். பொதுவாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாயில் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல கால் வச்சா we can get the grip. ஸோ இப்போ நான் நிற்கிற இடத்துலையுமே வந்து இந்த இடத்துல சாயில் இருக்குது. அந்த இடத்துல if I keep my place my feet I can get the grip. பட் நாங்கள் இப்போ ஆக்சுவலி என் ஃபேமிலியெல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ I'm gonna go there. So I'm taking the easiest way. இது உள்ளேயும் நடந்து போகலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பட் நான் வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே எடுத்து இப்படி போக போகிறேன். வேணாம் வேணாம், அதை போட்டு விட்ரு. I'm gonna go here and rest on that பாறை. ஸோ அந்த பாறை மேலே உட்கார போகிறோம். ஸோ இன்னும் இவ்வளோ இடம் இருக்குது போகிறதுக்கு. நம்ம இங்கேயே இருக்கோம். என்ன பண்ணுறீங்க விஷ்ணு? விஷ்ணு விஷ்ணு ஜாலியா? அது எனக்கு ஆளு தண்ணி எழுதி ஊட்டிட்டு போது போது எனக்கு வந்துட்டு இருக்கு. நீ உட்காந்துக்கோ. அங்கேயே உட்காரு, அங்கேயே உட்காரு. ஹாய், பேசு. நீ ஏதாவது சொல்லணுமா எல்லாருக்கும்? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. விஷ்ணு விஷ்ணு இது என்ன இடம்? இடம் பேர் சொல்லி தரேன், சொல்றியா? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? பீச்சா? தண்ணி பார்த்தா உனக்கு எல்லாமே பீச் தான் விஷ்ணு. இது வந்து ஆறு, கல்லாறு. சொல்லு. கல்லாறு தண்ணி. அவன் அவ மட்டும் இருக்கிற இடத்துக்கு தானே போவான். கேமரா கூட ஆள் இல்லை. இங்கே வண்டி விட்டுறியா?
ஆக்சுவலாக நார்மலாக இருக்கிறத விட தண்ணிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னும் போது வில் ஃபீல் லைட். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த சன்லைட்னால யோசிக்கலாம். நான் வந்து இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் டோட்லி, நான் என்னோடய ஃபேஸ்லலாம் சன்ஸ்க்ரீன் போட்டேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இன்னொரு விஷயத்தில் வந்து ஐ வாஸ் வெரி கிளியர். டேன் ஆனால் ஒரே மாதிரி டேன் ஆகட்டும். ஐ ஷுட் நாட் லைக் ஒரு ஹாஃப் ஸ்லீவ் இருக்க மாதிரி எதுனா ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு வைங்களேன், ஆப்வியஸ்லி டேன் ஆகும்போது ஒரு மார்க் மாதிரி ஆயிருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் தட். ஸோ அதனால் நான் ஸ்லீவ்லெஸ் போட்டேன். ஸோ ஒரே மாதிரி டேன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் டோட்லி யூனோ லைக் என்னானாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட கிளம்பி வந்தேன். ஐம் டோட்லி லவ்விங் திஸ் நேச்சர் அண்ட் பீயிங் ஹியர் காம். அண்ட் இந்த சைலன்ஸில் இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறதோட அந்த வாய்ஸ் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸோட வாய்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், ட்ரீஸ், அண்ட் இட் ஃபீல்ஸ் ரியலி கிரேட் இன்சைட் த லைக் ஒரு இந்த மவுண்டன் ஸ்பேஸ்க்குள்ளே எங்கேயோ ஒரு தனி இடத்துல நம்ம மட்டும் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் விதவுட் எனி பொல்யூஷன் மெயின்லி. பட் இங்கேயும் கூட நிறையா இடத்துல பீப்புள் ஆர் ஆல்ரெடி யூனோ லைக் தே ஹவ் டன் தேர் ஜாப் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாட்டில்ஸ் அது இதுன்னு. ஈவன் சென்னையில் கூட நான் அந்த பீச் ஓரமாக பார்த்துருக்கேன். நிறையா இடத்துல வந்து பாட்டில்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு ரொம்ப டர்ட்டியாக பண்ணியிருப்பாங்க. பாட்டில்ஸ் ஐ மீன் லைக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் எதோ சொல்கிறேன் அப்படின்னு. இட் வில் பி கிரேட் இஃப் வி ஆக்சுவலி யூனோ லைக் இந்த மாதிரி அழகான இடத்தெல்லாம் நம்ம பொல்யூட் பண்ணாமல் நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஹாப்பி பிளேஸாக நம்ம இதை வைக்கலாம், ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்வரன்மெண்ட்டாக நம்ம வைக்கலாம். ஸோ அதுக்காக நம்மளோட பார்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ தாட் ஆஃப் கன்வேயிங் திஸ் மெசேஜ் ஹியர். ஸோ இட்ஸ் அ வெரி ரேண்டம் டே. நான் வந்து ரொம்ப நாளாக என் ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வி கேம் ஹியர். ஐ totally love this place and I'm enjoying the sun. It's okay, like I'm getting a lot of vitamin D today. It's okay. And it's almost 2:30 I guess, 2:30 in the noon. So we had lunch after coming here and இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. I don't know, like இங்கே monkeysலாம் இருந்தது லாஸ்ட் டைம் வந்தப்போ. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இடத்துல இந்த சன்லைட் டைரெக்டாக நம்ம மேலே ஹிட் பண்ணும்போது வில் ஃபீல் தட் யூனோ லைக் டபுள் த டைம் அந்த சன்லைட்டோட ஹீட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் அதுவே வந்து ஒரே ஒரு க்ளவுட், ஒரு பேட்ச் மாதிரி அந்த சன்னை கவர் பண்ணுச்சுன்னு வைங்களேன், வித்தின் அ செகண்ட், அடுத்த செகண்டே வந்து என்டையர் ஏரியாவே வந்து அப்படியே கூல் ஆகிடுது. அது எப்படின்னே தெரியல. இட்ஸ் ஸோ மேஜிக்கல். ஐ லவ் தட் அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். ஏன்னா இன்னும் கொஞ்சம் க்ளவுட்ஸ் இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து நான் 2-3 days முன்னாடி இங்கே வந்தப்போ இட் வாஸ் டோட்லி க்ளவுடி. இட் வாஸ் ட்ரிஸ்லிங் ஆக்சுவலி. இட் வாஸ் டிஃப்ரெண்ட் வெதர். பட் இன்னைக்கு இட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ லிட்ரலி லவ் போத் அண்ட் தெர் ஆர் பீப்புள் ஹியர் லைக் இன்னும் அரௌண்ட் இந்த ஏரியாவில் வந்து நிறையா பேர் இருக்காங்க. பட் ஐம் சிட்டிங் ஹியர் சம்வேர் சேஃப். ஸோ யா, திஸ் இஸ் இட். I'm loving my mother nature. You can see, if you want to see how the sky is today, it is so clear. See, it's so clear. Beautiful. ஜஸ்ட் லைக் தட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் ஆகலாம் அப்படின்னு வரும்போது தான் இங்கே வந்து அந்த லொக்காலிட்டியில் இருக்க பசங்க மீன் பிடிக்கிறத நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு பையன் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. டக்குன்னு ஒரு செகண்டில் ஒரு மீன் பிடிச்சான். இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இப்போ வந்து இங்கே இந்த பாறைக்குள்ளேருந்து ஒரு நண்டு எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. அங்கே இருக்க பசங்க கடகடன்னு மீன் பிடிக்கிறாங்க, நண்டு பிடிக்கிறாங்க. லுக் அட் இட், ஓ மை காட். மறுபடியும் கேளு. இல்லை ஒரு வாட்டி கேளுடா, வாடா சும்மா கேளுடா, சும்மா கேளு. என்ன கேட்ட கேளு. ஆதியும் பார்வதியும் லவ் பண்றாங்க, ஷபானாவும் கார்த்திக்கும் லவ் பண்ணல. ஓகேவா? ஆமாடா. பாய்டா. நீங்க எல்லாரும் செம்பருத்தி பாப்பீங்களா? சூப்பர் சூப்பர். கண்டிப்பா பார்க்கணும். சரியா? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தானே தெரியும். நீங்க தானே சீரியல் பாக்குறீங்க, எங்களுக்கே தெரியாது. சொல்லுங்க என்னாச்சு, என்னடா ஆச்சு சொல்லு. என்ன பண்ணாங்க, யார் என்ன பண்ணாங்க உடம்பு சரியில்லாம போறதுக்கு?
மைக்கும் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மைக் மட்டும் விழுந்துட்டாங்களா? ஏன் மைக் மட்டும் விழுந்துட்டாங்க? பிளட்ல என்னமோ கலக்கிட்டாங்க. பிளட்ல என்னமோ கலக்கிட்டாங்களாமா. யார் கலக்கி வச்சது? சொல்லு, இவ்வளோ சொல்லு சொல்றா ஜெயக்குமார். மீனாட்சி நீ சொல்லு, என்ன பண்ணாங்க, என்ன கலக்குனாங்க? உங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் இல்லையா? நல்ல எங்களுக்கு இன்னும் சொல்ல. அதனால இவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. சரிடா பாய், நாங்க வீட்டுக்கு போயிட்டுறோம். பாய். நாங்க திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். விஷ்ணு செப்பல் எங்க? விஷ்ணு எங்க விட்ட? தண்ணியில. தண்ணியில. பரவாயில்லையா செப்பல் போனா? இல்ல போய் நாங்க வேற செப்பல் வாங்க போறோம். சரி, நாங்க வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் மீட் பண்றோம். பாய். சூப்பரான ஒரு ட்ரிப். விஷ்ணு நல்லா இருந்ததா நம்ம போன இடம்? நல்லா இருந்தது. சூப்பரா விளாண்டியா? ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் we don't want to take any risk because மேலே போக போக தண்ணி கம்மியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ டைம் ஆகிட்டே இருந்தனால சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே ஆன் தி வேல வந்து இந்த ரோட் சைடில் தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி எல்லாம் அந்த தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஷாப்பிங்காக எங்கள் அம்மா சிஸ்டர்லாம் இறங்கி போயிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். என்னடா மண்டை ஆட்டுரு. ஸோ யா, தட் இஸ் ஆல் அபவுட் ஆர் ட்ரிப். ஸோ அவங்க ஷாப்பிங் முடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது அந்த ஏரியாவில் இருந்த குட்டி குட்டி பசங்க அவங்கெல்லாம் வந்து எங்கள் கூட பேசினது. அப்புறம் இன்னுமே வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் புதுசாக போகும்போது நாங்களாம் நினைப்போம், நாங்கள் மீன்ஸ் என் சீரியலில் என் கூட நடிக்கிறவங்க எல்லாரும் நான் சொல்கிறேன், புதுசாக இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் சீரியல் பார்ப்பாங்களா அப்படின்னு நாங்கள் யோசிப்போம். பட் அவங்க எல்லாருக்குமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பசங்க கூட அப்படி தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நான் மாஸ்க் போடல. பட் அவங்க மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு மாஸ்க் போடாமல் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அங்கேருந்து. ஸோ அவங்க மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ஐ வாஸ் லிட்ரலி சர்ப்ரைஸ்ட். அண்ட் இன்னுமே இந்த மாதிரி லைக் நாங்கள் அவங்களெல்லாம் பார்த்தோன்னு நினச்சோம் வெளி உலகம் தெரியாமல் இருப்பாங்களோ அப்படின்னு. பட் தே ஆர் ஸோ அப்டேட்டட். அவங்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு, டிவி பார்க்குறாங்க, யூடியூப்னா என்னன்னு தெரியுது. இந்த வீடியோ யூடியூப்பில் வரும்னு சொன்னோன்னே ஓகேக்கா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு தே ஆர் அட்வான்ஸ்ட். அது ஒரு விதத்தில் ப்ரௌடாக இருக்குது. ஸோ யா, ஹோப் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று காட்டணும் நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டே இருந்தனால ஒரு என்னோட டேயில் ஒரு நாள் வந்து நான் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை வந்து ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். செம்மையாக டேன் ஆகிருக்கு கையெல்லாம். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு ஈவனாக டேன் ஆனதுனால ஐம் ஸோ ஹாப்பி. கொஞ்ச நாள் டஸ்கி டோன் ஃபவுண்டேஷன்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டு யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ தட்ஸ் இட். அண்ட் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி ஒரு ட்ராவல் vlog மாதிரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் எல்லாரும் வந்து என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் இந்த வீடியோவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் விஷ்ணு என்ன பண்ணணும் நம்ம சேனலுக்கு? சப்ஸ்கிரைப் பண்ணனும், பெல் அடிச்சு விடணும். சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அண்ட் கரெக்டா? ஓகே. ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு கியூட்டான பியூட்டிஃபுல்லான ட்ராவல் vlog-ஓட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's me, Janani, signing off. Take care. Bye-bye. Bye-bye.